வாங்கத் தொடங்கினர். கிராமத்தில் கைவினை கலைகள் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின. முருகன் மனம் தளர்ந்தான். தனது தாத்தாவின் கலை மறந்து போகும் என்று கவலைப்பட்டான். ஆனால் அவர் துணிச்சலாக இருந்தார். அவர் கிராமத்தின் பள்ளியில் மாணவர்களுக்கு மரவேலைப்பாடுகளை கற்றுக் கொடுக்கத் தொடங்கினார். மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டனர். அவர்கள் தங்கள் தயாரிப்புகளை கிராமத்தின் விழாக்களில் விற்பனை செய்தனர். மக்கள் மீண்டும் கைவினைப் பொருட்களின் அழகை பார்த்து வியந்தனர். முருகனின் முயற்சியால் கிராமத்தில் கைவினை கலைகள் மீண்டும் புத்துயிர் பெற்றன. கைவினை பொருட்கள் மீண்டும் மதிப்பை பெற்றன. கிராமம் மீண்டும் தனது கலாச்சாரத்தை காப்பாற்றியது. முடிவு: கைவினை கலைகள் என்பது ஒரு கலாச்சாரத்தின் ஆன்மா ஆகும். அவை காலத்தின் கண்ணாடி போல கடந்த காலத்தின் நினைவுகளை பிரதிபலிக்கின்றன. கைவினை கலைகளை பாதுகாப்பது என்பது நம் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாகவும்